வேரித்தாஸ் தமிழ் பணி அன்பர்களுக்கு இதோ சகோதரி மார்கரெட் டெய்சியின் அருமையான வணக்கங்கள். நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் பெரிதாக வெற்றி அடைய வேண்டும், பெரிய லட்சியத்தை அடைய வேண்டும் என்றெல்லாம் கனவு காண்கின்றோம். அதற்கு நமக்கு முக்கியமான ஒன்று வேண்டும், அது சுய கட்டுப்பாடு. பல வேளைகளில் உயரத்தை நோக்கி ஏறிக்கொண்டிருக்கிறோம். நம்மை திடீரென்று சறுக்கி விடுவதற்கு காரணம் என்ன? அந்த சுய கட்டுப்பாடு இல்லாதது தான். இந்த சுய கட்டுப்பாட்டின் மீது கவனம் வேண்டும், அதை குறித்த ஆழமான சிந்தை வேண்டும். இதோ 4 சீடர்கள். நாம் தியானம் செய்வோம். தியானம் முடியும் வரை ஒருவர் கூட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அப்படி உறுதி எடுத்துக்கொண்டு 4 சீடர்களும் நடுவில் ஒரு மெழுகுத்திரியை ஏற்றி வைத்து அந்த ஒளியை சுற்றி அமர்ந்து கொண்டு தியானத்தை தொடங்கினார்கள். சிறிது நேரம் கழித்து அந்த மெழுகுத்திரி எரிந்து முடியப்போகும் தருணம், ஒரு சீடன், ஐயோ மெழுகுத்திரி எரிந்து முடிகிறதே, வேறொரு மெழுகுவர்த்தி உள்ளதா என்று கேட்டான். பேசக்கூடாது என்ற உறுதியை மறந்து. இரண்டாம் அவன், டேய் என்ன சீடா, பேசாமல் அமைதியாக தியானம் செய்ய வேண்டுமே, பேசிவிட்டாயே, பேசி தியானத்தை கலைத்து விட்டாயே என்று கூறினார். மூன்றாவது சீடன், அவன் பேசிவிட்டான் என்று நீ சப்தமாக சொல்லி நீயும் தியானத்தை கலைத்து விட்டாயே என்று மூன்றாவன் சொன்னான். நான்காம் அவன், 3 பேரும் பேசி தியானத்தை கலைத்து விட்டீர்கள், நான் தான் பேசாமல் தியானத்தை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சத்தமாக சொல்லிட்டான். 4 பேருமே சுய கட்டுப்பாடு இல்லை, தியானம் முழுமையாக செய்யவில்லை. இந்த சுய கட்டுப்பாட்டிற்கு சில தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஏனென்றால் ஒவ்வொருவருக்குமே சில இயல்பு பண்பு நலன்கள் இருக்கும். பிறந்ததுலேருந்தே அந்த சொல்லுவாங்க, உன்னோட பிறவி புத்தி, பிறவி குணம்னு சொல்லுவாங்க இல்லையா. சில நேரங்கள் அந்த பிறவி குணங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டியிருக்கும். ஒரு பெரிய நன்மையை அடைவதற்காக, ஒரு பெரிய சாதனையை சாதிப்பதற்காக சின்ன சின்ன விரும்பத்தகாத நம்மளுடைய குணாதிசயங்கள், பண்பு நலன்கள், நம்மளுடைய வே ஆஃப் டாக்கிங், நம்முடைய பேசும் முறை, அல்லது நாம் ஆடை உடுத்தும் முறை, அலங்கரிக்கும் முறை, அல்லது நாம் செய்கின்ற செயல்பாடுகள், வாழ்க்கை முறையில் சிறிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியிருக்கும். அதற்கு தாராளமாக முன்வர வேண்டும், நமக்கு நாமே விட்டு கொடுக்க வேண்டும். அதுதான் சுய கட்டுப்பாடு. அடுத்து இந்த சுய கட்டுப்பாடு நம்மை நெறிப்படுத்தி, முறைப்படுத்தி, எல்லோரும் போற்றக்கூடிய, சமூகம் மதிக்கக்கூடிய மாண்புள்ள மனிதனாக நம்மை மலர வைக்கும், உயர வைக்கும், ஒளிர வைக்கும். ஆகவே அப்போதைக்கப்போது சுய பரிசோதனை செய்து, நம்மிடம் நமக்கே பிடிக்காத விஷயங்கள் இருக்கா, முதல்ல அதை எடுத்து விடணும், அதிலிருந்து விடுபட வேண்டும். அடுத்து நம்மோடு நெருங்கிய நண்பர்கள், நம்மீது அக்கறை கொண்ட ஆசான்களிடம் திறந்த மனதோடு, உங்களுக்கு எனக்கிட்ட பிடிக்காத விஷயங்கள் இருக்கா, உங்களுக்கு விரும்பத்தகாத எனது பண்புகள் இருந்தால் தெளிவாக கூறுங்கள், ஏற்றுக்கொள்கிறேன் என்று பணிந்த மனதோடு கேட்டு தெரிந்து அதிலிருந்து நாம் விடுபட்டால் இன்னும் நம்மை கூர்மைப்படுத்த முடியும், சீர்மைப்படுத்த முடியும், சிறந்த மனிதர்களாக, அகிலம் போற்றும் ஆசான்களாக மாற முடியும். ஆகவே உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்வது, சற்று சுய கட்டுப்பாடை பின்பற்றுவோம், மேன்மைமிக்க மாந்தர்களாக வாழ்வோம். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், சகோதரி மார்கரெட் டெய்சி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.